நேற்று நைட்லேருந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. கோயம்புத்தூர்ல 10 வயது சிறுமி வீட்டு வாசல்ல விளையாண்டு இருந்திருக்கு. அதை 2 தெவடியாளுக்கு பிறந்தவனுங்க செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணி அந்த குழந்தை இறந்து போயிருக்கு. போராட்டம் பண்ணா அந்த குழந்தையோட உயிர் திரும்ப வந்துருமா? இல்ல பெத்தவங்களுக்கு அந்த மனவேதனை போயிடுமா? அண்ணா விஜய், நான் தயவு செஞ்சு கேட்கிறேன், சும்மா அவனுங்களை இப்ப சிறை தண்டனை கொடுக்குறோம், அப்புறம் பெயில்ல விடுறோம், இதெல்லாம் நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. மக்கள் கிட்ட விடுங்க. மக்கள் தான் இதுக்கான தீர்ப்பை கொடுக்கணும். அந்த தீர்ப்பை பார்த்து நாளைக்கு ஒருத்தன் இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. கல்லாலையும் செருப்பாலையும் தொடப்பக்காட்டையும் அடிச்சு அவனை உயிர் பயனா என்னன்னு காமிக்கணும். மக்கள் கிட்ட விட்டுருங்க. சும்மா இந்த சிறை தண்டனை கொடுக்குறோம், 10 வருஷம் கொடுக்குறோம், 5 வருஷம் கொடுக்குறோம் வேணாண்ணா. ஒரு வீட்லயும் பெண் குழந்தைகள் இருக்கு. என் வீட்லயும் பெண் குழந்தை இருக்கு. எந்த நம்பிக்கையில நாங்க பெண் குழந்தைகளை விட்டுட்டு வேலைக்கு போக முடியும் சொல்லுங்க? அந்த தேவடியா பயலுக்கு மக்கள் முன்னாடிதான் எது நடந்தாலும் நடக்கணும். இந்த கை கால் உடஞ்சு போயிருச்சு, கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியாச்சு, அரெஸ்ட் பண்ணியாச்சு, இப்பெல்லாம் நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. மக்கள் கிட்ட விடுங்க. அத்தனை மக்கள் நிக்கிறாங்க, போராட்டம் பண்றாங்க. குழந்தை திரும்ப வந்துருமா? 10 மாசம் ஒரு குழந்தைய சுமந்து அது பெத்து எடுக்க எவ்வளவு வலியும் வேதனையும் அனுபவிச்சு ஒரு பிள்ளையும் பெத்து எடுக்கிறாளுங்க தாய்மார்கள், தெரியுமா? அதுங்களை வளர்க்கணும், அதுங்களை படிக்க வைக்கணும், எவ்வளவு கனவோட இருந்திருக்கும் அந்த குழந்தை. அந்த குழந்தைகிட்ட என்னடா நீங்க ஆபாசத்தை பாத்தீங்க? ஒரு பெண் ஒரு இருந்துட்டா போதுமாடா? அப்ப உங்க ஓத்தக்காரி என்னடா பண்றா? உன் பொண்டாட்டிக்காரி என்ன பண்றா? உனக்கு பிறந்த பெண் பிள்ளை இருக்கும்ல, உங்க 2 பேருக்கு பெண் பிள்ளை இருக்கும்ல, மாத்தி உங்க பிள்ளைங்களை போவீங்களாடா நீங்க? யாரோ பெத்த புள்ளதானே, மனசாட்சி இருக்காடா? காம கொடுறனாடா நீங்களா? பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, வயசானவங்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, ஒரு போலீஸ் அதிகாரியான பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்ல. சிங்கப்படை அமைச்சு என்னன்னா என்ன பாத்துட்டு தானே இருக்கீங்க? தயவு செஞ்சு மக்கள் கிட்ட விட்டுருங்க. நான் மக்களே, வீட்டுல இருக்க குழந்தைங்களை ரொம்ப சேஃப்டியா பாத்துக்கோங்க. வீட்டுல இருக்க பெண்களா நீங்களாவே இருக்கட்டும், ரொம்ப சேஃப்டியா இருங்க. என்னதான் பெண்களுக்கு எவ்வளவு சேஃப்டிக்காக எவ்வளவுதான் நம்ம பாதுகாப்பு படையில ஏற்படுத்தினாலும் நடக்க வேண்டியது நடந்துட்டு தான் இருக்கு. இதுக்கெல்லாம் எப்ப ஒரு தீர்வு கிடைக்கும்னே தெரியல. பார்க்கும் போதெல்லாம் அப்படியே மனசுலாம் படபடன்னு இருக்கு. ஒரு குழந்தைகிட்ட என்னங்க ஆபாசத்தை கண்டு இருப்பீங்க? குழந்தைங்க என்ன சொல்றதுன்னே தெரியல. நிம்மதியா ஒரு வாய் சோறு கூட திங்க முடியாது போல இருக்கு. பார்க்கும் போதெல்லாம் அப்படி வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. என் வீட்லயும் பெண் பிள்ளைங்கள் இருக்குங்க. என் தம்பிக்கு இருக்கு, என் தங்கச்சிங்களுக்கு இருக்கு, அக்காங்களுக்கு இருக்கு. இங்க இவ்வளவு பேர் என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ற ஒரு அண்ணன் வீட்லயும் ஒரு அக்கா வீட்லயும்